ஆரம்பிப்போம். இக்கதவை திறந்து உள்ளிருக்கும் மர்மத்தை பற்றி ஆராய்வோம். இதனை பற்றி ஆராய ஆரம்பித்தவுடன் பல்வேறு விதமான சிந்தனைகள் அனைவருக்கும் தோன்றும். அதே போன்றுதான் எமக்கும் தோன்றியது. 2011 கோவிலின் பல களஞ்சிய அறைகள் திறக்கப்பட்ட போது அதில் லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. அதான் வாலட் பி. அந்த கதவின் மீது நாக வடிவம் பொருத்தப்பட்டுள்ளது. சாதாரண பூட்டு கூட இல்லையாம். பழமையான நம்பிக்கையின்படி மூடியிருக்கும் இந்த கதவுக்குள் மர்மத்திற்கு பல்வேறு விதமான பதில்கள் இருக்கின்றது. கருத்தாக கூறுவதுபடி இக்கதவுகள் பாம்பு இருப்பதனால் அது ஆதிசேஷனை குறிக்கின்றது. ஆதிசேஷன் என்றால் அண்டம், யூனிவர்ஸ் என்று நினைக்கின்றார்கள். மற்றொருவர் இதில் காஸ்மிக் எனர்ஜி என்று கூறுகிறார்கள். மேலும் பலர் இதில் புதையல், தங்கம், வைரம், வைடூரியம் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். இதில் ஆன்மீக புரிதலின்படி கதவை திறக்க வழிகளை பற்றி காண்போம். புராணத்தில் கூறுவது போல் கருட மந்திரம் சொல்லி மட்டுமே இந்த கதவை திறக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இதில் புராணத்தில் கூறுவது கருடன் என்றால் காக்கும் சக்தி உடையவர். மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை, ஈம சடங்குகள் மற்றும் மறுபிறப்பு போன்றவைகளை பற்றி இதன் 2ஆம் பகுதி என்று விளக்குகின்றது. சிந்தனையாளர்கள் எட்டியவாறு இக்கதவுக்குள் எந்த ஒரு பதிலையும் விளக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தவிர, 2011ஆம் ஆண்டு மொத்த அறைகளும் திறக்கப்பட்ட பொழுது அக்கதவுக்குள் நீரோட்டம் இருப்பது போல் சத்தம் கேட்கின்றது என்று ஒரு செய்தி கசிந்தது. அப்படியானால் மற்ற கோயில்களை வைத்து சிந்தித்து பார்த்தால் அந்த அறைக்குள் விஷ்ணு பகவான் தண்ணீரில் மூழ்கியபடி சிற்பமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். ஏனென்றால் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வரும் அத்திவரதரை போலவே இக்கோயிலும் ஓர் சிற்பம் தண்ணீரில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. விஷ்ணு பகவான் தண்ணீரில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பது அவர் பிரபஞ்சத்தின் காக்கும் கடவுளாக இருந்து அமைதியையும் சமநிலையையும் போல்வதை குறிக்கின்றது. இதற்கு ஆதாரம் இல்லை, ஆனால் ஆராய்ந்தால் அர்த்தம் புரியும்.